Hi friends, welcome to On Style Cooking. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போறோம். இங்க ஒமான்ல மஸ்கட்ல அதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா ருவில வந்து ஒரு சூப்பரான ஷாப் இருக்கு. நிறைய பேர் வந்து grill வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவீங்க. grill chicken நல்ல கார சாரமா நல்ல ஸ்பைசியா ஜூஸியா உள்ள மாதிரியான ஒரு grill ஷாப் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து நம்ம ருவில இருக்க அல் ஹவாஸ் தான் வந்திருக்கோம். இவங்களுக்கு வந்து அல் கொயர்ல இந்த மாதிரிலாம் நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 2-3 பேர் சொல்லிட்டே இருந்தாங்க, இங்க அல் ஹவாஸ்ல வந்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும்ட்டு. நைட் டைம் தான் வந்தோம், ஸோ அதனால கொஞ்சம் டார்க்கா இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து சீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா அவுட் சைடு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தான் ஃபுல் சீட்டிங்குமே. அப்படியே ஒரு நேச்சுரலாக அந்த கொஞ்சம் காமாக இருக்கும். பட் ஆனால் நம்ம டஸ்ட் இந்த மாதிரிலாம் எதுவும் வராது, ஏன்னா கொஞ்சம் மோஸ்ட்லி நீட்டாக தானே இருக்கும். நம்ம காற்று ஏதாவது அடிக்கிற டைமில் கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். மோஸ்ட்லி இங்கே அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்கிறதுனால இல்லாததுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் உள்ள சீட்டிங் அந்த மாதிரிலாம் கிடையாது. மற்ற பிரான்ச்சஸ்லாம் இருக்குது, ஆனால் இங்கே வந்து ருவியில் வந்து அவுட் சைடு தான் சீட்டிங். மேலே வந்து 2 பேர் மட்டும் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி மட்டும் தான் இருக்குது. பார்க்கிங்கும் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இடங்கள் இருக்குது. பட் ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த ஏரியா ரஷ்ஷாக தான் இருக்கும். இது வந்து எங்கே இருக்குன்னா நம்ம ருவில சிபிடி ஏரியாலாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஏரியாலே தான் இருக்குது. நம்ம கூகுளில் நீங்கள் லொக்கேஷன் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ ஹவாஸ்ன்னு போட்டிங்கனாலே ருவி பிரான்ச்சுக்கு வந்துடும். ஸோ இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல்னா மெயினாக இவங்களோட grill வெரைட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சார்கோலாக இருக்கட்டும், இந்த மாதிரி இவங்களோட ஃபேமஸ் grill சிக்கனாக இருக்கட்டும், எதுனா ஒரு ஃபுல்லாக நம்ம வெளியே மற்ற இடத்துல வாங்கினோம்னா grill சிக்கன் வாங்கினோம்னா அப்படியே நம்மளுக்கு பிளெயினாக இருக்க மாதிரி இருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இவங்களோட grill சிக்கனில் அப்படியே மசாலா நல்லா கோட் ஆகி நல்ல ஒரு காரசாரமாக, அதே சமயத்தில் நல்லா ஜூஸியாக இருக்கும். ஒரு ட்ரைங்கிறதே நம்ம பார்க்க முடியாது, அவ்வளோ நல்லா இருக்குங்க. இப்போ வந்து நான் ஹாஃப் பிளேட்டாக கொடுத்தாங்க. அது கூடவே வந்து சாலட், அதுக்கப்புறம் ஹம்மூஸ், மயோனேஸ், கூடவே வந்து குபூஸ் ஒரு பேக்கெட்டு. அதோட மெயினாக வந்து அவங்கக்கிட்ட ஒரு சட்னி ஒன்று கொடுப்பாங்க, வேற லெவலில் இருக்குங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சட்னியோடலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் போனீங்க அப்படின்னா. எப்படி மசாலா கோட்டாக இருக்குது பாருங்கள், உள்ளெல்லாம் பாருங்கள், அந்த ஒரு ட்ரைனஸே இருக்காது. மெயினாக இதுதான் அவங்களோட சிக்னேச்சரே. அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட மெயினாக இன்னொரு விஷயமும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், ஷவர்மா வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கிறிஸ்பியாக உள்ள நல்லா மீட்டெல்லாம் நல்லா இதாகி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதை நாங்கள் ட்ரை பண்ணல, நான் நிறைய பேர் சொன்னாங்க. மேபி நெக்ஸ்ட் ஏதாவது போனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் grill வெரைட்டிஸுமே இருக்குது, மட்டனாக இருக்கட்டும் சரி, சிக்கனாக இருக்கட்டும், இந்த மாதிரி grill வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது. அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மட்டன் சாப்ஸும் உங்களுக்கு கொடுக்காங்க. நீங்கள் மிக்ஸ்டு பிளாட்டர் வாங்கினீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் வந்து மட்டன் சாப்ஸும் உங்களுக்கு வந்து grill பீஸ் கொடுக்காங்க, அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கு. கூடவே வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரொட்டி, மீட்லாம் ஸ்டஃப் பண்ண ரொட்டி, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எல்லாமே வச்சு கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ருவி சைடு இல்லை நீங்கள் மஸ்கட் ஏதாவது வந்தீங்கன்னா கூட நிறைய அல்கொயரில் கூட பிரான்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஒன்ஸ் வந்து சாப்பிடலை அப்படின்னா நீங்கள் வந்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப காரசாரமாக சூப்பரான ஒரு grill சிக்கன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய்.